ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே JTK டிவியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று. ஆண்டவரை நாங்கள் கொடுக்க பழக நெற்கிருபை தாரும். கொடுப்பது அவசியம், கொடுப்பது மகிழ்ச்சி, கொடுப்பது ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். நீரும் கொடுக்கிறவராகவே இருக்கிறீர், உம்முடைய சுபாவமாக இருக்கிறது. ஆகையால் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு தேவையானதை எல்லாம் நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இது சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. 35ஆம் வசனம் முழுவதுமாக நாம் தியானித்தால், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். It is the word of the Lord Jesus Christ. It is more blessed to give than to receive. நமக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளத்தில் இருக்கிறது. We want to give, கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை நம் உள்ளத்திலே இருக்கிறது. ஒருவேளை நாம் எண்ணலாம், எனக்குள்ளாக அந்த வாஞ்சை இல்லையே என்று சிலர் ஒருவேளை எண்ணலாம். Some people might feel very dry in their hearts. என்னுடைய உள்ளத்திலே அந்த ஈவு இல்லாமல் இருக்கிறதே, ஒரு காய்ந்த உள்ளத்தை போல தோன்றுகிறது என்று எண்ணலாம். ஆனால் உண்மையாகவே மனிதனுடைய சுபாவம் கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையால் தான் நிறைந்திருக்கிறது. ஒருவருக்குமே கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறாள். தகப்பன் அப்படியே பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இது சாதாரண ஒரு மனித சுபாவமாக இருக்கிறது. கொடுக்க வேண்டும், சேர்த்து கொடுக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் சந்ததிக்கு சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளம் இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவிக்கு எப்பொழுதும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட என் குடும்பத்திற்கு நான் கொடுக்க வேண்டும், இன்றைக்கு எண்ணத்தை கொடுக்க என்றுதான் அந்த உள்ளம் வாஞ்சிக்கிறது. இதுதான் தேவனுடைய சுபாவமாக இயல்பாகவே இருக்கிறது. நாம் ஒருவரை நேசித்தால் உடனடியாக இந்த உள்ளம் எண்ணத்தை வாஞ்சிக்கிறது. நான் எதை கொடுக்க, நான் நேசிக்கும் இந்த நபருக்கு நான் எதை கொடுக்க என்றுதானே உள்ளம் வாஞ்சிக்கிறது. கொடுக்க ஆரம்பிக்கிறோம், கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த அன்பு குறையும் பொழுது, ஒரு நபரை நாம் நேசிக்கும் பொழுது கொடுக்க விரும்புகிறோம், கொடுக்க வேண்டாம் என்று என்றைக்கு எண்ணுகிறோமோ அங்கே அன்பு குறைந்து விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கொடுப்பது ஓர் சாட்சியாக இருக்கிறது. என்னுடைய அன்பிற்கு கொடுப்பது சாட்சியாக இருக்கிறது. எப்பொழுதும் பொருளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அன்பான வார்த்தைகளை கொடுக்கிறோம், சந்தோஷத்தை நாம் கொடுக்கிறோம். பொருட்களை மாத்திரம் குறிப்பிடாமல் அனைத்தையுமே நாம் குறிப்பிடுகிறோம். கொடுக்கும் வாஞ்சை. ஒரு மனிதன் எப்பொழுதும் கொடுக்கத்தான் வாஞ்சிக்கிறான். இந்த ஸ்பாவத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்? ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பவராக இருக்கிறார். He is compelled to give. கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு ஸ்பாவம். கொடுக்க எப்பொழுதும் வாஞ்சிக்கும் ஒரு ஸ்பாவம். Because he is too full. கொடுத்தாக வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்கு. சிலரை நம்ம வாழ்விலையும் பார்த்திருக்கிறோம். அதிகமாக வயது முதிர்ந்தவர்கள், நான் கொடுக்க வேண்டும், வந்து பெற்றுக்கொள், கொடுக்க வேண்டும், வந்து பெற்றுக்கொள் என்று நம்மை கட்டாயப்படுத்துவார்கள். They will compel us to come and receive a gift or to come and receive a good time with them. They will compel us.
நமக்கே விருப்பம் இருக்காது பெற்றுக்கொள்ள. ஆனாலும் அவர்கள் கட்டாயப்படுத்துவார்கள், வந்து பெற்றுக்கொள் என்று. ப்ளீஸ் ரிசீவ் இட் ஃப்ரம் மீ. தே ஹவ் கம்பல்ட். நண்பர்களும் சில நேரத்திலே கட்டாயப்படுத்துவார்கள், வந்துவிடு என்று, என்னுடன் நேரம் செலவழிக்க வந்துவிடு. I have some gifts for you. I have certain plans to make you happy. வந்துவிடு என்று கூறுவார்கள். தாய் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிறாள். தான் செய்ததையெல்லாம் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றும், தன்னுடைய கொடுக்கும் திட்டத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்துவாள். God is so full that he compels us to receive from him. தேவ வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். எப்பொழுதும் நாம் அறிந்து கொள்கிறோம் தேவன் கொடுப்பவர், தேவன் கொடுப்பவர் என்று. தேவ வார்த்தையிலேயும் கூட வாக்குத்தத்தங்களை அதிகமாக பார்க்கிறோம். தேவன் அப்படியாக கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். and he is compelling us to receive because he is so full. அப்படி தேவன் நம்மை கட்டாயப்படுத்துவதை நாமும் உணர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் இந்த பாதையிலே நீ செல் என்று நம்மை கட்டாயப்படுத்தியிருக்கிறார். சென்றால் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறார். நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். என்னை தள்ளுவது போல, இந்த பாதையிலே நட என்று என்னை தள்ளுவது போல, இந்த தீர்மானத்தை எடு என்று என்னை தள்ளுவது போல நான் உணர்ந்திருக்கிறேன் என்று நாமும் சாட்சி கூறுவோம். God has compelled us to receive from him because he is so full. He wants to give. மனிதனோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சிக்கிறான். He wants to receive the blessings of this world. He wants to receive the blessings of health, of goodness, of happiness, of pleasure, of love, of glory, and all the good things in the world. இவனுக்கு வாஞ்சை, இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். ஆனால் இருபுறமும் இந்த கட்டாயப்படுத்தும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் வித்தியாசம் என்ன? தேவன் கொடுக்காவிட்டால் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. and we will be lacking. அது ஒரு குறையாக இருக்கும் நம் வாழ்விலே. ஆனால் தேவனோ கொடுக்காவிட்டால் அவருக்கு ஒன்றும் குறைந்து போவதில்லை. He doesn't have that need. கொடுத்தாக வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் கொடுக்காவிட்டாலும் அங்கே குறைந்து போவது ஒன்றுமில்லை. ஆனால் மனிதனோ பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அநேக பாக்கியத்தை இழந்து போகிறான். God is compelled to give and he is compelling everybody to receive from him. நாமும் பெற்றுக்கொள்ளதான் தயங்குகிறோம். சில நேரத்தில் இந்த உலகத்தில் யாராவது நன்மையை கொடுக்கிறேன் என்று கட்டாயப்படுத்தும் பொழுது நாம் சந்தேக பார்வையுடன் பார்க்கிறோம். ஏன் இவன் கொடுக்க வேண்டும்? என்னிடம் இவனுக்கு என்ன வேலை ஆக வேண்டி இருக்கிறது என்று ஒரு சந்தேக பார்வையுடன் பார்க்கிறோம். அதிகமாக நன்மையான ஒரு முகத்தை காட்டும் பொழுது நமக்கு சந்தேகம், இது எப்படி சாத்தியம்? இந்த மனிதன் எப்படி இவ்வளவு நல்லவனாக இருக்க முடியும் என்று சந்தேக பார்வையுடன் பார்க்கிறோம். அதிக பரிசுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாமே உள்ளத்தில் எண்ணுகிறோம், இவனுக்கு ஏதோ தேவை இருக்கிறது என்னிடத்தில், ஆகையால் இவன் கொடுக்கிறான் என்று காரணத்தை நாம் தேடுவோம். ஆனால் தேவனோ காரணமே இல்லாமல் தான் அந்த நன்மைகளை கொடுக்கிறார். நாம் நன்மைகளை பெற்றவுடன் என்ன கூறுகிறோம்? நான் இப்படி நன்மைகளை செய்தேன், ஆகையால் தேவன் கொடுத்தார். He rewarded me because I did good things. நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இப்படித்தான் மேன்மை பாராட்டுகிறார்கள். They boast about themselves. நான் இப்படி பெற்றுக்கொண்டேன், தேவன் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று மாத்திரம் சொல்லாமல், காரணம் நான் செய்த நன்மைகள், காரணம் என் குணாதிசயம், காரணம் என் பெற்றோர் செய்த நன்மைகள், அவர்கள் செய்த பாக்கியம், இவைகளை தேவனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று காரணத்தை நாம் கூறுகிறோம். That's not the reason God is blessing us. அவர் நன்மையால் நிறைந்திருக்கிறார், ஆகவே ஊற்றுகிறார். எல்லா காரியத்திற்கும் எல்லா நன்மைகளுக்கும் மனிதன் தான் செய்த நன்மைகளை காரணம் காட்டும் பொழுது
சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நன்மைகளை செய்தவர்களும் நன்மையானவைகளை கொடுத்தவர்களும் வேதனைக்குட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்விலே இழப்பை பார்க்கிறோம், வேதனையை பார்க்கிறோம், சுகவீனத்தை பார்க்கிறோம், நோய்களை பார்க்கிறோம். உடனடியாக நமக்குள்ளாக ஆராய்ச்சி, அவனும் நன்மையைத்தானே செய்தான், எப்படி அவன் வாழ்விலே இப்படி நடந்தது என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு பதில் ஒன்றும் இல்லை. பட் let us be humbled. நாம் பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் நம்மை காரணமாக கூற வேண்டாம். Let us not boast when we receive good things from God. Instead, let us be humbled. தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது தாழ்மையாக நாம் பெற்றுக்கொள்வோம். சகோதரனும் நன்மையைத்தானே செய்தான், என் சகோதரனும் நன்மையை செய்தான், ஆனால் அவன் அநேக இழப்புகளை சந்தித்தான், காரணம் தெரியாது. நான் பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்று கூறினால், என் சகோதரன் தீமைகளையா செய்து கொண்டிருக்கிறான்? Is he a bad man? Didn't I do the same things that he did? அவனுடைய குறைகள் என் உள்ளத்திலேயும் இருக்கிறது, என் வாழ்விலேயும் இருக்கிறது. ஒருவேளை அவனை விட பிரதான பாவி நானாக இருக்கலாம். Yet God blessed me. தாழ்மையாக பெற்றுக்கொள்வோம். We should be humbled when we receive good things from God. மேட்டிமையாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு காரியத்தை தேவன் கொடுத்தவுடன் நாம் உடனடியாக காரணங்களை சிந்திக்கிறோம். மனிதனிடம் பெற்றுக்கொள்ளும் பொழுது காரணத்தை தேடுகிறோம். எந்த இடத்தில் இவனுக்கு நான் தேவை என்று காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இவனுக்கு கடந்த காலத்திலே நான் என்ன நன்மையை செய்தேன், இவன் எனக்கு கொடுக்கிறான் என்று காரணத்தை உலகத்திலே தேடுகிறோம். அதே காரணத்தை தேவனிடமும் தேடிக்கொண்டிருக்கிறோம். which is not right. தேவன் பொறுத்து கொள்கிறார். He doesn't mind. Maybe he just forgives us. Maybe he just considers us to be weak little children. ஆனால் நாமோ சிந்திக்க வேண்டும், நாம் வளர வேண்டும். We have to grow and become adults. அவருடைய மகன்களாக மாற வேண்டும், குழந்தைகளாகவே இருக்க வேண்டாம். அவர் காரணமே இல்லாமல் நன்மைகளால் நிறைந்திருப்பதினால் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். It is blessed to give than to receive. That belongs to him first. அந்த வார்த்தை அவருக்குத்தான் சொந்தம். அவர்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் அவரை போலவே இருக்கிறேன். God has that nature. He cannot but give. ஆனால் அதே பாவம் நமக்குள்ளாகவும் இருக்கிறது. We cannot but give. கொடுத்தாக வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கொடுத்தாக வேண்டும். சமாதானமாக இருப்பதற்கு கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் அது நம் சுபாவமாக இருக்கிறது. சில நேரத்திலே வருந்துகிறோம், காரணத்தை அறியாமல் இருக்கிறோம். உலகத்திலே காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் எண்ணுகிறோம், என்னுடைய இந்த வருத்தத்திற்கு காரணம் என் வாழ்வின் குறைகள், பொருட்கள் குறைவாக இருக்கிறது என்று பொருட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பொருளை சேர்த்தவுடன் அது மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, மறுபடியும் சேர்க்கிறோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எண்ணுகிறோம், ஏன் என் உள்ளத்தில் இன்னும் குறை? Why is it still lacking? எங்கே குறை என்று தேடி நம் வீடுகளை சுற்றி பார்க்கிறோம். இல்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்கிறோம், இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று. அதுவும் மகிழ்ச்சியை கொடுக்கவில்லையே. I don't feel blessed. பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், உலகத்திலே நமக்கென்று சேர்த்து கொண்டே இருக்கிறோம். பின் சிலர் கூறுவார்கள், நான் உள்ளத்திலே முதிர்ச்சி அடைந்து விட்டேன், ஞானத்திலே முதிர்ச்சி அடைந்து விட்டேன், உலக பொருட்களை வெறுத்து விட்டேன், என் உள்ளத்திற்கென்று சேர்த்து கொண்டே இருக்கிறேன் என்று கூறி ஞானத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். They think they are very wise. உலகத்தை நான் துறந்து விட்டேன், அனைத்தையும் வாங்கிவிட்டார்கள், ஆகையால் அதை துறந்து விட்டார்கள். உலகத்தை துறந்து விட்டேன், இன்று ஞானத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். I keep receiving wisdom. I keep receiving good vices. இதை சேர்த்து கொண்டால், இதை பெற்றுக்கொண்டால் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேனோ என்றெண்ணி
ஞானத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனையே விசுவாசியாதவர்கள், தேவன் இல்லை என்று கூறுபவர்கள் கூட உலகத்தை துறந்திருக்கிறார்கள், ஞானத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். அப்படியும் ஒரு வெறுமை. ஏன் இந்த வெறுமை? ஏன் எனக்கு நிறைவாக தோன்றுவதில்லை? why am I not fully satisfied? ஏன் அந்த முழுமையை நான் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை? It is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று தேவ வார்த்தை கூறுகிறது. பெற்றுக்கொள்வதை விட கொடுக்க திட்டமிட வேண்டும். தேவனை போல கொடுக்க திட்டமிட வேண்டும். உலகத்தை பின்பற்றுவதை நாம் நிறுத்த வேண்டும். உலகம் கற்றுக் கொடுக்கிறது, சேர்த்து கொண்டே இரு, எதை முடிந்தாலும் சேர்த்து கொண்டே இரு என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் என்றைக்கும் நாம் அந்த நிறைவை காண முடியாது. ஆனால் தேவன் கற்றுக் கொடுக்கிறார், கொடுப்பதே பாக்கியம் என்று. கொடுப்பதற்கு திட்டமிட்டு கொண்டே இரு. அப்பொழுது நீ நிறைவை வாழ்விலே பார்ப்பாய். அப்பொழுது இது எவ்வளவு பாக்கியம், இந்த வாழ்வு எவ்வளவு பாக்கியம், இந்த வாழ்வு எவ்வளவு நிறைவு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். தவறாக கற்றுக்கொண்டோம். உலகத்திலே கற்றுக் கொடுத்தார்கள், சேர்த்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதிகமாக முயற்சிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். எல்லா விதத்திலேயும் சேர்த்து கொள்ள வேண்டும். பொருட்கள் மாத்திரமல்ல, மனிதர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும், in every angle we are taught to receive in life. ஆனால் கொடுக்க பழக வேண்டும். நிறைவு வேண்டும் என்றால் நாம் கொடுக்க பழக வேண்டும். because we are full. தேவன் நிறைத்து விடுகிறார். ஏனென்றால் அவர் கொடுத்தாக வேண்டுமே, ஆகையால் நிறைத்து விடுகிறார். பொருட்களால் நிறைத்து விடுகிறார், ஞானத்தினால் நிறைத்து விடுகிறார், அன்பினால் உள்ளத்தை நிறைத்திருக்கிறார். அவர் உள்ளத்தை நிறைத்த பின் நாம் அவரை போல மாறிவிடுகிறோம். we are too full. we have to start giving to people. ஒருவேளை சிலர் என்னலாம், என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று. கொடுக்க ஆரம்பித்த பிறகு நாம் அறிவோம் நாம் எவ்வளவு நிறைவாக இருந்திருக்கிறோம் என்று. ஏனென்றால் கொடுக்காதவர்கள் தான் நான் நிறைவாக இல்லையே, என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று கூறுவார்கள். கொடுக்க ஆரம்பித்த பின் when they see the flow from themselves, they realize how full they were. ஏனென்றால் தேவன் நிறைத்து கொண்டேதான் இருக்கிறார், அன்பினால் உள்ளத்தை நிறைத்திருக்கிறார். ஆனால் சிலர் எண்ணுவார்கள், அன்பா, நான் ஒருவரையும் நேசிக்கவில்லையே, குறைவாகத்தான் இருக்கிறேன், that emotion is not in my heart என்று சிலர் கூறுவார்கள். அன்பை கொடுத்து பாருங்கள். அன்பினால் தான் நிறைந்திருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பார்த்தால் இங்கு சமாதானம் மறுபடியுமாக ஊற்றப்படும். It is like a flow in the world. நாம் சில நேரத்திலே அப்படியே கட்டுண்டவர்களைப் போல, like a stagnant place, like a stagnant place, we are just blocked and we are unable to receive from God. கொடுக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம், கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொண்டேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். கொடுக்காத வரையில் நான் இவ்வளவு காரியங்களை வைத்திருந்தேன், என் உள்ளம் இவ்வளவு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது, சமாதானத்தினால் நிறைந்திருந்தது, அன்பினால் நிறைந்திருந்தது என்பதையே நாம் அறியாமல் இருக்கிறோம். When we start to give, we realize that we are overflowing, that we are like himself, because he is the creator and he created us full. நிறைவாகத்தானே அவர் நம்மை படைத்திருக்கிறார். எனக்கு ஒன்றும் இல்லை என்று நான் கூறும் பொழுது நான் தேவன் எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று தான் கூறுகிறேன். I am saying that he did not bless me, that he is not a giving God. கொடுப்பவர் இல்லை, அவர் கொடுப்பவர் இல்லை என்று தானே கூறுகிறோம். என்னிடம் ஒன்றும் இல்லை என்று கூறுபவர்கள் நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெற்ற நன்மைகளை அறியாத அளவிற்கு கண்கள் மூடப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை வெளியே இருந்து பார்க்கும் அவர்களுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள், இவன்தான் நிறைந்தவனாச்சே என்று. நாமும் சிலரை பார்த்து அப்படி எண்ணி இருக்கிறோம், நிறைவான வாழ்வாச்சே, இவர் ஏன் இப்படி குறை சொல்லி கொண்டே இருக்கிறார், எவ்வளவு நிறைவாக இருக்கிறார். பொருட்கள் நிறைவு, குடும்பத்தின் சமாதானம், குடும்பம் நிறைவாக இருக்கிறது, அவருடைய வீடு ஒரு நிறைந்த வீடா இருக்கிறது, எவ்வளவு நலமாக தேவன் இவரை வைத்திருக்கிறார், எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு ஆசீர்வாதம், நிறைந்த வீடாச்சே, இவர் ஏன் எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார் என்று சிலரை நாம் பார்த்திருக்கிறோம், ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கொடுப்பவர்களாய் இல்லாததினால் அவர்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நிறைவான வாழ்வை, தன்னுடைய நிறைவான வீட்டை, தன்னுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத அளவிற்கு கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. தேவனோ ஆசீர்வதித்தார், ஆனால் அந்த மனிதனோ குறை சொல்லி கொண்டே இருக்கிறார் என்ற கண்கள் காணவில்லை. அவர் கொடுப்பவர் இல்லை. He did not learn how to give. ஆகையால் அந்த பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, பார்க்க முடியவில்லை. வீடு நிறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் அவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு இளவரசனுக்கு தான் இளவரசன் என்பதை அறியாமல் இருந்தானாம். ஒரு கதை இருக்கிறது. தன் வீடு முழுவதும், ராஜ்யத்தின் முழுவதுமாக சொத்துக்களும் விலையுயர்ந்த பொருட்களும் இருந்தது. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அவன் அறியவில்லை. ஆனால் ஒரு நாள் அறிந்தான் என்று ஒரு கதை இருக்கிறது. இப்படித்தான் இன்றைக்கு நிறைந்தவர்கள் தன் நிறைவை பார்க்காமல் எனக்கொன்றும் இல்லையே என்று கூறுகிறார்கள். ஆனால் கொடுக்க ஆரம்பித்தால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் எவ்வளவு நிறைவாக இருந்திருக்கிறேன் என்று. Then they will start confessing, it is more blessed to give than to receive. இந்த தேவ வார்த்தையிலே தேவன் கொடுப்பவர் என்ற வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பறித்து கொள்பவர் அல்ல. That is not even in his nature. அது அவருடைய ஸ்பாவமே இல்லை. He is compelled to give. He is not compelled to take away. அவர் எப்பொழுதும் கொடுப்பவராக இருக்கிறார், கொடுக்கும் ஸ்பாவம் உள்ளவர். தேவன் எனக்கு கொடுக்கவில்லை என்று நினைக்கவே வேண்டாம். தேவனை வெறுத்தவர்கள், தேவனே இல்லை என்று கூறுபவர்கள் ஏதோ காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே தேவனிடம் கேட்டிருக்கிறார்கள். They requested God, but they did not receive. பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் தான் அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள். That could be the only possible reason. மற்றொரு காரணம், தேவன் உலகத்திற்கு கொடுக்கவில்லை. மற்ற மனிதர்கள், இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன், இங்கே இவ்வளவு போராட்டம், இங்கே இவ்வளவு குறை, தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, தேவன் அவர்களிடமிருந்து பறித்து கொண்டார் என்ற கோபத்திலேயும் சிலர் தேவனை வெறுத்து விட்டார்கள், தேவனை விட்டு விலகி விட்டார்கள். That depression in their heart that they did not receive, the depression and sorrow in their heart that their fellow beings did not receive. இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, நானும் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவன் கொடுக்கவில்லை, ஆகவே அவரை வெறுத்து விட்டேன், ஆகவே அவரை விட்டு விலகி விட்டேன் என்று கூறுவார்கள் தேவனை வெறுத்தவர்கள். ஆனால் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், கொடுப்பதுதான் அவருடைய ஸ்பாவமே, பறித்து கொள்வது அவருடைய ஸ்பாவம் அல்ல. He did not take it away. He did not forbear himself. God is not the reason for lack. God is not the reason for pain. God is not the reason for disappointment. அவர் காரணம் அல்ல, அது அவருடைய ஸ்பாவமும் அல்ல. For him, giving is his nature. நாமும் அவரை போலவே மாற வேண்டும். முதலாவதாக நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இந்த ஸ்பாவத்தை அறிந்து கொள்ளவில்லை. They look at him as an angry God, but he is not an angry God. கொடுப்பதுதான் அவருடைய ஸ்பாவமாய் இருக்கிறது. நாமும் நம் வாழ்விலே கொடுப்பவர்களாய் மாறும் பொழுதுதான் அந்த நிறைவை நாம் பார்க்க முடியும், அந்த குறையில்லா வாழ்வை நம்மால் பார்க்க முடியும், நிறைவாகவே இருக்க முடியும். அந்த நிறைவான நிலை எனக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று வாஞ்சித்தால் கொடுப்பவர்களாய் மாற வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், என் வீடு நிறைவான வீடு,
என் வாழ்வு நிறைவான வாழ்வு என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுப்பவனாய் மாற வேண்டும். அவரை போலவே கொடுப்பவனாய் மாற வேண்டும். ஏனென்றால் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதுதான் பாக்கியம். ஆகையால் இனி சேர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் திட்டத்தை தீட்டினோமே, இனி கொடுக்க வேண்டும். கொடுப்பது எப்படி என்று நாம் திட்டமிட ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது வாழ்வு நிறைவாக இருக்கும். எவன் நான் இழந்து போனேன் என்று எண்ணுகிறானோ அவன்தான் பெற்றுக்கொள்கிறான். அவன்தான் ஒன்றையும் இழந்து போகவில்லை, இன்னும் அனைத்தையும் சேர்த்து கொண்டான். அனைத்தையும் கொடுத்துவிட்டு நான் கடைசியில் இருப்பேனே என்று எண்ணுபவன் அவன் கடைசியிலே இருப்பவில்லை, அவன்தான் முதன்மையிலே இருக்கிறான். A man who loses his life will receive his life. A man who gives will receive 100-fold in his life. This is the promise of the Lord Jesus Christ. தேவன் வாக்களித்திருக்கிறார், தன்னைத்தான் இழந்து போகிறவன் தான் தன்னை பெற்றுக்கொள்கிறான் என்று. தன்னைத்தான் வெறுப்பவன் தான் தன்னை பிழைக்க செய்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆகையால் சேர்க்க வேண்டும், சேர்க்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலகம் கற்றுக் கொடுத்தது. ஆனால் தேவன் கற்றுக்கொள்கிறார், கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், சேர்த்ததை கொடுக்க வேண்டும். பொருட்களை மாத்திரமல்ல, நம் உள்ளத்தை கொடுக்க வேண்டும், நம் வாழ்வை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வாழ்வு நிறைவாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் கொடுப்பவர்களாய் மாற நீர் உதவி செய்யும். மனம் திரும்ப நீர் கிருபை தாரும். சரியான பாதையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தள்ளும். சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துபவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். நன்மைகளை செய்பவர்களாய், நன்மைகளை கொடுப்பவர்களாய், மனமகிழ்ச்சியை உலகத்திற்கு கொடுப்பவர்களாய், மலையின் உச்சியின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற நீரே கிருபை தாரும். மேக் அஸ் கிவர்ஸ், நாட் ரிசீவர்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.